அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இங்கே பண்ருட்டி வந்திருக்கோம். பாரதிபுரம் சைட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து சில் மட்டம் காங்கிட்டு போட்டு முடிச்சிருக்காங்க. சில் மட்டத்துலேருந்து விண்டோ மார்க் பண்ணி கொடுக்க போகிறோம். சில் மட்டத்துக்கு மேலே எப்படி மார்க் பண்ணுறோம், என்னென்ன விஷயம் கவனிக்கலாம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓப்பன் விடும் போது மட்டும் 1 இன்ச் லூஸ் வச்சா போதும். மீதி கட்டையெல்லாம் என்ன அளவோ அதுக்கே வச்சுக்கோங்க. கரெக்டாக 7 வைப்பா. 85 இன்ச்சு. இது ஒரு இடைக்கி விட்டு நூலை கட்டி செக் பண்ணுவாங்க. சில் மட்டும் முடிஞ்சிருக்கு. சில் காங்கிட்டும் போட்டிருக்கு. விண்டோ வராத சிவர் 1-2 வந்து ஏற்ற சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து விண்டோ மார்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஹாலில் இருக்கிறோம். ஹாலில் ஈஸ்ட்டு பக்கம் வந்து கிழக்கு பக்கம் வந்து 7 அடி ஜன்னல் கட்டாப்படி. நார்த் சைடு வந்து 3 அடி ஜன்னல்னு கட்டாப்படி. இது வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 6, இது வந்து 3.5க்கு 6, அந்த மாதிரி 2 விண்டோ ஹாலில். நல்லா வெளிச்சமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஹால் நீட்டு வாக்கில் இருக்குது. இந்த சைடு படிக்கிட்டு இருக்குது ஆப்போசிட்டில். தூக்குண்டு விட்டுக்குங்க 2 ஓரத்துக்குள்ளேயும். அதுக்காக நூலை கட்டிங்க. காலத்துக்காக நூலை கட்டிங்க. ஓகே. நூலுங்க அப்படியே குழச்சி விட்ருங்க. அடுத்து இந்த கிச்சனுக்கு போங்க. நீ போடு, பொறுமை போடு. கிச்சன் அதான் 21 இன்ச்சு. உங்களுக்கு ஒரு 5 எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். பூச்சி சரியாக போடும். 21 இன்ச்சு கிடைக்கும். அதுலேருந்து 21 இன்ச்சு வை சக்தி. கூடு போட்டுக்க சக்தி. வேணாம், கல்லே வச்சுருவோம். ஓப்பனை விட்டு ஒரு வச்சிட்டோம்னா நல்லா ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. சிம்னி இடிக்காமல் இருக்கணும், அதான் நம்மளோட கன்செப்ட். மூணு வை மார்க் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு. பாருங்க, சிம்னி 3 அடி வரும். ஓகே. இதுலேருந்து 3 அடி காட்டு. திரும்ப எதில் இங்கே வருதுன்னு காட்டு. சும்மா ஒரு மார்க் பண்ணு. இந்த கல் வையா, கல்லை வை, எடுத்துக்கலாம். 3. அதுக்கு அந்தாண்ட எவ்வளோ இருக்குது மீதி, அதை காட்டு. வருங்க, நான் தான் சொல்கிறேன் வரும். அந்தாண்டே 3க்கு மேலே இருக்க. 3க்கு மேலே இருக்குங்க. 3 ஒன்றே இருக்குது. சிம்னியே இன்னும் தள்ளி தான் வரும் உங்களுக்கு. இன்னும் 1/2 அடி தள்ளி தான் வரும் உட்காரம் சிம்னி உங்களுக்கு. ஏன்னா 2 அடி தானே அந்த பக்கம் டேபிள். இன்னும் ஒரு 1/2 அடி தள்ளி வைப்பீங்க சிம்னியை. 2.5 சரியாக வச்சு கரெக்டாக இருக்குங்க. இதே போடுங்க, டிஸ்டர்ப் ஆகாதுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். 3 இருக்குல்ல, பார்த்துக்கோ. எப்படியே போடுப்பா. மீதி எல்லாம் அடைச்சிவிடும். ஒரு வரியை போட்டு வா. அதே மாதிரியே 3 1க்கு அப்புறம் 5 1.
அவ்வளோதான் போட்டு விடுங்க. இந்த வரையும் போட்டு விட்டு அந்த வரைக்கும் வாங்க. எனக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சாப்பா? இந்த சில்லு மட்டும் வெளில பிதிக்கிட்டு வரக்கூடாது சக்தி. உனக்கு தான் இடைஞ்சல் பூசுற அன்றைக்கி. இந்த சில்லு பாரு. அக்கா நான் தான் பேசுகிறேன். அதுக்கு தகுந்த மட்டப்பளம் இல்லை சார். அது இது மாதிரி வரணும் கரெக்டாக மட்டமாக. சின்ன மட்டப்பளம் வச்சு போட்டுருக்கலாம். சரி செதுக்கி விட்ருங்க. செட் ஆகிடுச்சுன்னு உடைக்கிறது கஷ்டம். என்கிட்ட மாமா என்ன சொன்னாரு, என் கையில கொடுத்துருவேன். நான் அதை தான் சொன்னேன். இல்லை அவர் நகையை மூக்க சொன்னார். இதை 10:30 மணிக்கு ராகு காலம் இருக்குது, அதுக்கப்புறம் போய் சொன்னார். பாட்டிங்க இருக்கு, அதனால கொஞ்சம் யோசனையாக இருக்கு. சும்மா வெளிச்சத்துக்காக நான் ஏன்னா இந்த வச்சுக்கோங்க. 2 ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு தட்டி போட்டுக்கலாம். பாத்திரம் செவத்துக்காக கரெக்டாக நீட்டி விடு. இப்போ கிண்டியாச்சு. முன்னாடி ரொம்ப விலையாக இருந்தது. நல்லா பெரட்டியே கொடுங்கம்மா கலவையை. கலவை நல்லா பெரட்டியே கொடுங்க. இது கலர் வைக்கிது. முன்னாடி தான் மொளகா தெரிஞ்சுது. அதான் கரெக்டு தான் போடு. ஓகே. காக்கல்ல ஏறினா போதும் இங்கேருந்து போகிறது. அப்போ தான் இந்த ஜாயிண்ட் உங்களுக்கு நேராக வரும். அதுக்கு தான். அதுக்கு அப்புறம் நேர் வரத்துக்கு தான். ஓகே தான். அங்கேருந்து 2 ஒன்று வச்சு அந்த கட்டையை போடு. இதில் மட்டும் சில்வர் விட்டால் போதும். அதில் சில்வர் வேண்டியதில்லை. அது விண்டோ தான். அது அப்படியே ஃப்ளஷ்ஷாக கட்டிட்டு போக வேண்டியதான் அந்த விண்டோவுக்கு. இது மட்டும் அந்த பில்லரை தூக்கிடுங்க சக்தி. 2 காலில் மார்க் பண்ணுங்க. அதுக்காக இவர் போடுற சிவரை இறக்கி போடணும். அந்த கட்டையை முட்டை வச்சுக்கிங்க. அது மட்டும். அது இந்த 4.5 சேர்த்து 3க்கு 2. 3க்கு 2 சில்மேட் போடணும். அதனால 2 கால். அது மட்டக்கோல் கணக்கு என்ன வருதா வச்சுக்கிங்க. கொஞ்சம் லூஸ் இருக்கும். நம்ம விண்டோவுக்கு சரியாக இருக்கும். இது ஒன்று மட்டும்தான் நம்ம இறக்கி போடுறோம். மீதி எல்லாமே அந்த 7 ஒன்று தான் மட்டும். ஓகே தானே? எந்த 3 ஒன்று? இப்போ மட்டமாக தூக்கிட்டு வந்துடுவேன். ஓப்பனை விட்டதுக்கப்புறம் தான் 2ம் கட்டையாக வரும். சில்மேட் போட்டு தான் போடணும். மூணே கால் கரெக்டாக இருக்கா? அதுக்காக கல்லில் கரெக்டாக வச்சுருங்க. உள்ளக்கூடாது. ஜன்னல்
இல்லை இந்த ஜன்னல் கொஞ்சம் குறைச்சிக்கலாமாண்ணா சைஸை? கலவல்லாங்க 5 ஒன்று ஓப்பனு போதும். இது 2 திறப்பு வைக்கலாமா 3? 3 1 வச்சுருக்கீங்களா? 3 1 க்ளோஸ் பண்ணிட்டோம். 3 1 டோருக்கு நேர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில் மட்டம் பிரிக் ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஜன்னல் இல்லாத ப்ளைன் சுவர்லாம் பார்த்தீங்கன்னா விண்டல் மட்டுமே ஒரு 4-5 சுவர்லாம் தூக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம விண்டோ மார்க்கிங் பண்ணி கொடுத்தோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 7க்கு 6 ஜன்னல் ஒன்று கட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு வரி போட்டாச்சு. அதே மாதிரி ஹாலில் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு 3.5க்கு 6 ஜன்னல் ஒன்று கட்டிருந்தாங்க. அதையும் வந்து இப்போ மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. அது மாதிரி எல்லா ரூம்லேயுமே வர அனைத்து மார்க்கிங் முடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் வந்து படிக்கட்டு இதில் தான் ஏறுது. இப்படி போய் இங்கே ஒரு லேண்டிங், அதுலேருந்து திரும்ப ஏறி அங்கே ஒரு லேண்டிங் வருது. அதுக்கான சுவரெலாம் போட்டு இந்த லேண்டிங் உட்காரத்துக்கான சுவரை மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே பக்கமாக இருக்கிறதால பெரிய ஜன்னலாக கேட்டாங்க. இல்லை என்னென்னா இந்த ஓப்பனுக்கு நேர் குத்தல் இல்லாமல் நம்ம அமைச்சு கொடுக்கணும். குத்தல் வராமல் ஒன்று ஃப்ளஷ்ஷாக இங்கேருந்தே ஆரம்பிக்கணும். இல்லைன்னா இந்த டோர் அளவுக்கு விட்டு இங்கேருந்து இந்த டோர் 3 அடி, இந்த 3 அடிக்காக 3 அடி கட்டப்பட்டு அதுக்கப்புறம் ஜன்னல் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க மிஸ்ரே, பார்த்து போடுங்க. இருக்கவா ஏத்தவா நான் அப்படியே இப்படி அதே எவ்வளோ வருது இப்போ செவரு புதுசாக போடுற செவரு உயரம்? இந்த செவத்துலேருந்து மேலே இது இப்போ நீ கட்டிக்கிறதுக்கு மேலே கேட்குறேன். கட்டினதுலேருந்து 4 அடி வருமா? குறையும். அப்போ ஒரே செட்டாக போட்டுருங்க. இல்லை நானே உயரம் பார்க்குறேன். ஒரே நாளில் போடுறதா 2 நாளாக போடுறதுங்கிறது கணக்கு கேட்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள், உயரத்தை சொல்லுங்க, நான் சொல்கிறேன். போட்டுருங்க, ஒரே நாளில் போட்டுருங்க. சரி. 4 அடி இருக்கா? 4 அடி போட்டுருங்க, பரவாயில்ல. 4 அடி தான் இருக்குது. 5 அடியாக இருந்தால் 2ஆக போட சொல்லுவேன்னு பார்த்தேன். போடக்கூடாது. 3.25 அடிக்கு மேலே போடக்கூடாது. கல்லோடைய வெயிட்டை வந்து கீழ்கல் தாங்காது. 1 மீட்டர் கல்லோட வெயிட்டை தான் அந்த கீழ்கல் தாங்கும். இல்லைன்னா கீழ்கல் அந்த லோடுக்காக பிதுங்கும். இல்லைன்னா அந்த ஜாயிண்ட்லாம் வீரல் விடும். உங்கள் கண்ணுக்கு தெரியாது. செல்ஃப் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஈரக்கலை வச்சு தானே கட்டுறீங்க. அது செட் ஆகிறதுக்கு 1 நாள் ஆகும். ஒரே நாளில் 10 அடி செவரு போட்டிங்கன்னா அந்த செவரு ஸ்ட்ரென்த் இருக்காது. கீழே இந்த மாதிரி சில் மட்டம் முடிஞ்சிருக்கு. சில் மட்டம் அப்படின்னு என்னன்னாக்கா நம்ம விண்டோடைய பாட்டம் லெவலில் வந்து சில் மட்டம்னு சொல்கிறோம். சில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து 2 கம்பி கட்டி காங்கிரீட் பண்ணோம். 2 அங்குலம் 2 அங்குலம் 3 அங்குலம் அது மட்டக்குள் கணக்கு வச்சு பண்ணோம். எல்லா லெவல்லையும் வந்து சில் மேட் வந்துடும் கம்ப்ளீட்டாக. அதோட அந்த கம்பி தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு வரி ஆரம்பிக்கும் போதே வந்து வீட்டுக்காரங்களை வச்சுட்டு இந்த இடத்துல விண்டோ எவ்வளோ உயரத்தில் வைக்கிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இந்த மாதிரி இந்த மட்டம் கொண்டு வரோம். இதுக்கப்புறம் வந்து இந்த மட்டம் போடும்போது விண்டோடைய அளவுகளை வந்து அவங்கள வச்சுட்டு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம் எல்லாமே பார்க்கணும். இப்போ இந்த ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விண்டோ வந்து இங்கே கேட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு வெளிலேருந்து காமிச்சா தான் உங்களுக்கு புரியும்.
இதுதான் நம்ம ரூமோடைய என்ட்ரன்ஸு. 3 அடி ஒரு அங்குலம் வச்சுருக்கோம். இப்போ ஜன்னல் வச்சா ஒன்று நேராக வைக்கணும், இல்லைன்னா இந்த ஓப்பனை கழிச்சிட்டு இந்த லைனுக்கு நேராக அந்த கட்டையை போட்டு அதுக்கப்புறம் வைக்கணும். இப்போ இதுலேருந்து ஒரு 2 அடி வச்சுக்கலான்னாரு. 2 அடி வைக்கக்கூடாது, 3 ஒன்றே ஓப்பன் வச்சு கட்டையை கட்டிட்டு அதுக்கப்புறம் விண்டோ ஓப்பனாக நம்ம வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி குத்தல் இல்லாமல் பார்த்து நம்ம வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதில் கிச்சனில் ஃபஸ்ட்டு 3 அடி நம்ம ஜன்னலுக்காக மார்க் பண்ணி அன்றைக்கி கொடுத்துட்டு போயிட்டோம். திருப்பி 3 அடி ஆக்கிட்டாங்க. அதனால் காங்கிரீட்டே அடித்து போட்டாங்க இங்கே இருக்கிறவங்க. இது இன்னும் வரி போட்டு கூட நம்ம சில்மேட்டாகவும் போட்டிருக்கலாம். காங்கிரீட்டு போட்டாச்சு. கொஞ்சம் காங்கிரீட்டு இருந்திருக்கு, சில்மேட்டு காங்கிரீட்டு. அதை வச்சு பலகை அடித்து ஒரு பெல்ட் மாதிரி கட்டி காங்கிரீட்டாக போட்டாங்க. இதை நம்ம முன்னாடியே பிளான் பண்ணோம்னா இந்த இடத்துல காங்கிரீட் வரதை நம்ம தவிர்க்க முடியும். ஒரு இடத்துலையுமே சின்ன சின்ன விஷயம் நோட் பண்ணி நம்ம செய்யணும். இல்லைனா ஒரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் செலவுகளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அதையும் நம்ம கவனிக்கணும். இதுக்கு மேலே போட போகும்போதே ஒரு வழியும் திருப்பி மேலேருந்து ரிவர்ஸில் குத்தன் குச்சி எடுத்து அதுக்காக போட்டு சேம் கட்டுவேல் என்ன பண்ணுறோமோ அதே விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். கல்லை நினச்சி கட்டணும், கலவை கரெக்டாக இருக்கணும், குத்தன் குச்சிக்காக போடணும், பெயிண்டிங் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லிண்டல் மட்டம் கட்டும் போதும் கவனிக்கணும். இது அவுட்டர்லேருந்து சுவர் போடுறாங்க, கீழே மட்டும் உள் பக்கத்துலேருந்து போட்டு மீதி மேலே போடுறது எல்லாமே அவுட்டரில் சுத்தம் வைக்கிறதுக்காக அவுட்டர் சைட்லேயே சாரம் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்த வேலை முடிஞ்சுது. விண்டோலாம் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். பண்ணியிருக்க வேலைகள்லாம் ஒரு தடவை செக் பண்ணியாச்சு. இதை முடிச்சுட்டு இனிமேல் நம்ம லிண்டல் காங்கிட்டு அடிக்கணும். இப்போ அடுத்த வேலைகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.